தமிழ் தலைவாஸ் டீமோட ஸ்டார்டிங் 7ல அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நரேந்தர் கண்டலா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மொயின் சஃபாகியை வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சப்பா பயன்படுத்தலாம். ஒருத்தர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தாரு, மொயின் சஃபாகியை நீங்க சூப்பர் சப்பா பயன்படுத்தலாம். ஏன்னா நரேந்தர் கண்டலாவா இருக்கட்டும், பவன் ஷெராவத்தா இருக்கட்டும், இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை தாண்டி அவங்க ரெண்டு பேருமே டிஃபென்ஸ்லயும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஹாஃப் அவங்கள பிளே பண்ண வச்சுட்டு செகண்ட் ஹாஃப் வந்து மொயின் சஃபாகியை பிளே பண்ண வைக்கலாம். ஏன்னா மொயின் சஃபாகியும் டிஃபென்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். லிட்டரலா எல்லாருமே ஒரே மாதிரியான டைப்பான பிளேயர்ஸ். ஆனால் அதெல்லாம் தாண்டி மொயின் சஃபாகி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் அட்வான்டேஜ் கொஞ்சம் நிறையவே உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மொயின் சஃபாகியை ஒரு சூப்பர் சப்பா பயன்படுத்தினா நல்லாவே இருக்கும். நீங்கள் சூப்பர் சப்பில் விஷால் சகல், மொயின் சஃபாகி, தீராஜ் இந்த மாதிரி நல்ல நல்ல பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள நீங்கள் கொண்டு வரது மூலமாக உங்களோட மெயின் பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்படாமல் பார்க்கலாம். பவன் ஷெராவத்தா இருக்கட்டும், நரேந்தரா இருக்கட்டும், இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் சப் நல்ல பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்து கரெக்டாக ப்ளே பண்ண வைக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கும் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் இறங்கும்.